கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கட்டும் பணி ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கட்டுவிக்கிறவர்களாக, இந்த களிமண் சபையை கட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களையும் அந்த கட்டுமான பணியிலே ஒரு சிறந்த வேலையை உங்களுக்கு தருகிறார். அதை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள், அதை செய்ய துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பேன், உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பேன், உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெகேமியா 3ஆம் அதிகாரம். அப்போ இதெல்லாம் சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. எதிர்ப்புகளுக்கு கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு விஷயத்தின் நடுவிலையும் எப்பவும் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் எதிர்ப்பு இருக்கும். உள்ளே இருந்து எதிர்ப்பு இருக்கும், வெளியே இருந்து எதிர்ப்பு இருக்கும். எதிர்ப்புகளை பற்றி கலங்காதீங்க, அதனால் நீங்கள் தயங்காதீங்க, அதனால் நீங்கள் அமைதல் ஆகிறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. அப்போ வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பிரதான ஆசாரனா எலியாசிபும் அவன் சகோதரர் ஆசாரில் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார். முதலாவது ஊழியக்காரங்களை எழும்பி வேலை செய்கிறாங்க. ஆட்டு வாசல்னு தெரியும், ஆடுன்னா ஆத்துமாக்களை சொல்கிற சபையை கட்டுறாங்க, ஆட்டு வாசலை கட்டுறாங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் எரிகோவில் மனுஷர்கள் கட்டுறாங்க. மீன் வாசல்னா அது ஒரு ஆத்துமாக்களை, இதில் 12 வாசலுக்கும் 12 அர்த்தங்களை கொடுத்து நம்ம சொல்லலாம். அது ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அதற்கு ஆகலாம். மீன் வாசல்னு சொன்னால் ஆத்துமாதாயத்தை சொல்லலாம். ஆட்டு வாசல்ங்கிறது தேவனுடையதான அந்த சபையை பற்றி நம்ம சொல்லலாம். அவங்க கட்டுறாங்க. அவங்க வெறுமன சுவரை மட்டும் கட்டாமல் அது எக்ஸ்ட்ரா உத்தரம் பாவி, கதவு போட்டு, பூட்டு போட்டு, தாழ்பால் வரைக்கும் போடுறாங்க. எக்ஸ்ட்ரா வேலையிலையும் சேர்த்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள சொல்கிறான், பழுது பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பழுது பார்த்து உடஞ்சி சுத்தமாக உடஞ்சி நிர்மூலமாகலை, மீதியானவளை பழுது பார்த்து கட்டுறான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நடக்கும்போது தெக்கவா ஊரர் பழுது பார்த்தாங்க, பிரபுக்களோ தங்கள் ஆண்டோடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கல. சில ஆட்கள் கழுத்தை கொடுக்காம, இது உள்ள பிரச்சனை, கழுத்தை கொடுக்கல. வேலை செய்யாமலும் இருந்ததான சில ஆட்களும் இருப்பாங்க. ஓபி அடிக்கிறவங்க சபைக்குள்ளே இருப்பாங்க. எல்லாரும் நல்ல வீட்டு சபை பார்ப்புவாங்க, பராமரிப்பு போவாங்க. எஸ்ரா டீமு, திமுக டீமு, கொயரு, ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக சபைக்கு எடுத்த காரியங்களில் அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் சேரை போட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கிற ஆட்கள் சபைக்கு இருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு அசைய பண்ணுவார். கர்த்தர்களை அசைய பண்ணுவார். சரி, பழைய வாசல் ஒன்று இருக்குது. அதை ஒருத்தர் என்ன செய்தார், அதை பழுது பார்த்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக அவங்க செய்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எருசலேமின் பட்டணத்துக்கு மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லும். அவன் ஒரு பிரபுவே. அங்கே ஒரு 2 பிரபுக்கள் வேலை செய்யாமல் இருக்கான், இங்கே 2 பிரபுக்கள் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினான். அதுக்காக தான் இந்த 12ஆம் வசனத்தை நான் குறிப்பிடுவேன். குமாரத்திகள் பெண்களும் வேலை செஞ்சிருக்காங்க. பெண்கள் வேலை செஞ்சுருக்காங்க. கதவு போட்டு பூட்டு போட்டு 1000 முழம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்லி. அடுத்து 14ஆம் வசனம், குப்பமேட்டு வாசலை ஒரு பிரபு கட்டியிருக்கான், மாகாணத்து பிரபு. அப்போ குப்பமேட்டு வாசல்னு சொல்லி அதை என்ன செய்யலாம, அந்த ஒர்க்கு கஷ்டமான வேலை, குப்பைகளை அகற்றி அதன் மேலே கட்டுறான். அதெல்லாம் அசுத்தங்களை அகற்றி
அவன் செய்கிறான். அந்த வேலை கொஞ்சம் கடினமான வேலை, கொஞ்சம் நாற்றம் பிடித்த வேலை. ஆனாலும் அந்த வேலையை செய்கிற பிரபுக்களின் இருதயங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில நல்ல காலைகள் எல்லாரும் வேலை என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா லேவியர்கள் இல்லை என்ன செய்கிறாங்க, அவங்களும் லேவியர்களும் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத அப்போ பிரபுக்கள் வேலை செஞ்சாங்க, லேவியர்கள் வேலை செஞ்சாங்க, இராணுவ வீரர்கள் அவங்க வேலை செஞ்சாங்க. 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பிரதான ஆசான் எலியாசின் வாசப்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கு வெகு ஜாக்கிரதையாய் அந்த வேலையை ஏதோ கட்டணும்னு இல்லாமல் ஏதோ ஜாக்கிரதையாக கட்டுறது இல்லை, வெகு ஜாக்கிரதையோடு அவன் கட்டுனா அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அதன் பின்பதாக 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பின்னா பென்யமீன் அசூபும் தன் வீட்டுக்கு எதிர இருக்கிறத கட்டினாங்களாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலையை நினச்சிதாங்களா அவங்க கட்டி முடிக்கிறாங்க பார்க்குறோம். வீட்டில் பக்கத்தில் இருந்தவங்க தூர இடத்துல போய் கட்டினாங்க. இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வேலைகளை அவர்கள் செய்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். பழுது பார்த்து கட்டி எதிர வீட்டுக்கு எல்லாத்துக்கும் செய்ய ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கணும். அதன் பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில் தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே அவன் குமாரன் மல்கியா மிப்காத்னு ஒரு வாசல் இருக்கு, அதுக்கு எதிரே நிதனமியர் மாளிகையும் குடியிருக்கிற கஸ்தால முதல் கோடி மட்டும் பழுது பார்த்து 32ஆம் வசனம் கோடி மேல் வீட்டிலேருந்து ஆட்டு வாசல் வரைக்கும். நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் ஆட்டு வாசலை ஆசாரில் கட்டினாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தட்டரு மளிகைக்காரங்க பழுது பார்த்து அவங்க நினச்சிக்கிறாங்க கட்டி அதை ஆட்டு வாசலில் ஆரம்பித்து சுற்றி மிப்காத்து வாசலை முடித்து எல்லையை முடித்ததை ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு நபருடைய அது யாரை நீங்கள் பாராட்டணும்னா தகவலை கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதன், அந்த தகவலை கேட்டு ஜெபித்த ஒரு மனிதன், அதோடு கூட ஜெபித்த கூட்டம், ஜெபித்த ஒரு மனிதன், பாரப்பட்ட ஒரு மனிதன், அவனோடு இணைந்த ஒரு ஜெபக்குழு, அவருடைய ஜெபம், அதன் பின்பு அவனுக்கு கிடைத்ததான ராஜாவுடைய தயவும் அதனோடு கிடைத்ததான ஒன்றும். பிற்பாடு அவன் நகர சோதனை செய்ததும் ஆட்களை கூட்டி சேர்த்ததும் அதன் பின்பதாக அவன் பாரத்தை போடுறதும் ஜனங்களை கர்த்தர் அசைய பண்ணுகிறார். அதன் நடுவில் கட்டி முடிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதுலேயும் ஒத்துழைக்காத நபர்கள் இருந்த போதிலும் ஒத்துழைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தபடினால் காரியங்களை செய்து முடித்தார்கள். நாளைக்கு சில பிரச்சனைகளையும் அதை அவர்கள் எதிர்கொண்ட விதத்தையும் குறித்து 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கட்டும் பணி ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கட்டுவிக்கிறவர்களாக, இந்த களிமண் சபையை கட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களையும் அந்த கட்டுமான பணியிலே ஒரு சிறந்த வேலையை உங்களுக்கு தருகிறார். அதை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள், அதை செய்ய துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.